சேலம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்ப ஸ்தபதி ராஜா கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பஞ்சலோக சிலைகள், கோவில் திருப்பணிகள், கற்சிற்பம் மற்றும் மரச்சிற்ப பணிகளில் சிறந்து விளங்கி வருகிறார். அவரது சிற்பக்கலை சேவையை பாராட்டி நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதை வழங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்றதன் மூலம் சேலத்திற்கு பெருமை சேர்த்துள்ள ராஜா ஸ்தபதிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிற்பக் கலையை இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கவும் நலிவடைந்துள்ள சிற்பக் கலைஞர்களுக்கு அரசு உதவித் திட்டங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். டாக்டர் ராஜா ஸ்தபதி. நான் சேலத்தில் சிற்பக்கலை கூடம், பாலமுருகன் சிற்பக்கலை கூடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி கடந்த 51 ஆண்டு காலம் இந்த சிற்பக்கலைத்துறையில் நான் பயணிச்சுட்டு வரேன். சிற்பக்கலைத்துறையில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு 100% ஆகமத்துக்குட்பட்டு முறையாக அரசாங்கம் எனக்கு குருகுலத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனையும் 1% கூட தடம் புரளாமல் முறையாக செஞ்சுட்டு வர ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதில் என்னுடைய படைப்பை மாநில அரசு, மத்திய அரசு இவர்களெல்லாம் சரியான முறையில் தேர்வு செய்து பல்வேறு மாநில விருதுகள், தேசிய விருதுகள், உலக அளவில் விருதுகள் பெற்றிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது இந்தியாவினுடைய உயரிய விருதானது ஒரு சாமானிய மனிதனை கண்டறிஞ்சு நான் செய்திருக்கக்கூடிய சிறப்பம்சங்களெல்லாம் அவங்க எடுத்து எனக்கு இந்த உயரிய விருதை வழங்கியிருக்காங்கன்னா இதை எப்படி இந்த மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறதுன்னே வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு உயர்ந்த விருதை இந்த கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஆளை எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் இதை தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பிரமிக்கிற மாதிரி சூழலில் என்னால் உணர முடிஞ்சது. குறிப்பாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும், பாரத பிரதமர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த விருது தேர்வாணை குழு உறுப்பினர்களுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த விருதானது என்னுடைய இந்த சிற்பக்கலை துறைக்கு மட்டுமின்றி 10 கோடி தமிழர்களில் ஒரு தமிழனா என்ன இந்த விருதை கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்காங்கும் போது இந்த விருதை முதல்ல நான் இந்த 10 கோடி தமிழர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணணும்னு மனநிறைவாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் வருங்கால இளைஞர்களுக்கு இந்த சிற்பக்கலை துறையில் நிறைய மோட்டிவேஷன் ஊக்குவிச்சு இந்த சிற்பக்கலையை வளர்க்குறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் தன்னை இன்னும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். சிற்பக்கலை துறையில் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அனைத்து துறையை சார்ந்திருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு மாநில அரசாங்கம் நலிந்த கைவினை கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற அளவில் அவங்களுடைய படைப்பெல்லாம் கண்டறிஞ்சு இளம் கலைஞர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு 20,000 ரூபாய் பண முடிப்பு, அவர்களுக்கு உண்டான விருதும், மாவட்ட அளவில் தேர்வு பண்ணி அவங்களுக்கு உண்டான விருதும், தேசிய அதாவது மாநில அளவில் சிறப்பாக செஞ்சவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு மாநில விருது அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் பண முடிப்பு, 8 கிராம் தங்க காயின்ஸு அதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க. அது மட்டுமின்றி 60 வயசு 65 வயசு கடந்தவங்க ஒரு 30-35 வருஷம் இந்த தொழிலில் தன்னை ஈடுபடுத்தி முடியாத நிலையில் இருக்கிறவங்களையும் கண்டறிஞ்சு வாழும் கலை பொக்குச விருது அப்படின்னு ஒரு தேசிய விருதுக்கு சமமான விருதை மாநில அரசு 1,00,000 ரூபா பொற்கிளியும் 8 கிராம் தங்க நாணயமும் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க. இதில் மாநில விருது வாங்கின பின்னாடி மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் 8,000 ரூபா மாதம் ஆனால் மத்திய பென்ஷன் திட்டம் கொண்டுட்டு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மாநில அரசும் மத்திய அரசாங்கம் இந்த சிற்பக்கலை துறைக்கு நிறைய செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சிறப்பாக அவங்கள இந்த சிற்பக்கலையை சார்ந்திருக்கிற கலைஞர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்களெல்லாம் இன்னும் கண்டறிஞ்சு அவங்களுக்கு உயர் படிப்பு படிக்கிற வகையில் அவங்களுக்கு இன்னும் சில விதமான சிறப்பம்சங்களை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் இதை நான் வைக்கிறேன். இது ஒரு எல்லை இல்லாத ஒரு ஆத்மார்த்தமான துறை இந்த சிற்பக்கலை. அதாவது ஒவ்வொருத்தர் செய்யும் தொழிலே தெய்வம்பாங்க. இந்த தெய்வத்தை செய்கிற தொழிலே இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். அப்போது என்னுடைய எண்ணமும் செயலும் முதல்ல தூய்மையாக இருக்கணும். சரியான முறையில் அடி எடுத்து வச்சு 100% ஆகமத்துக்கு உட்பட்டு அதை முறையாக செஞ்சுட்டு வந்தோம்னா இதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம அதை சிரத்தையோடு செஞ்சோம்னா நம்மளை எங்கே கொண்டுட்டு போய் உயர்ந்த இடத்துல நிறுத்தணும்னு இறைவனுக்கு தெரியும். அந்த இறைவன் பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில்
எல்லா விதமான நிலையிலையும் என்னை உயர்த்தி நிறுத்தியிருக்காரு. இதுக்கு கோடான கோடி நன்றி இறைவனுக்கு சொல்லணும். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு சொல்லணும். எனக்கு மனைவியா அமைஞ்ச என்னுடைய மனைவி கோமதிக்கு சொல்லணும். எங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும். என் கூட சக ஊழியர்கள், என்னோடு பணியாற்றிய சிற்பிகளுக்கும், எங்களுக்கு ஆசானா இருந்த குருமார்களுக்கும் இந்த விருத காணிக்கையாக நான் செலுத்தணும்னு இன்னும் நிறைய சூழல்ல அவங்கள முன்னிறுத்தி இந்த வளர்ச்சி பாதையில போகணும்னு நினைச்சு இந்த நேரத்துல வருங்கால சந்ததிங்களுக்கு இதை ஒரு முன்மாதிரியா நம்ம திகழணுங்கிற முறையில இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை காம்ப்ரமைஸே இல்லாம சிறப்பா பண்ணணும்னு எல்லாருக்கும் நான் வலியுறுத்தி இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.